கேரள மாநிலம் திருச்சூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கியது ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம். பல்பொருள் அங்காடிகள் மூலம் மளிகை பொருட்களை சந்தைப்படுத்துவதாக இந்நிறுவனம் கூறியது. இதற்காக நாடு முழுவதும் கிளைகள் மற்றும் கிடங்குகளை கொண்டுள்ளதாகவும் உலக அளவில் 1,63,00,000 பேர் இதன் வாடிக்கையாளர்களாக இருப்பதாகவும் கூறி வந்தனர். இந்த நிறுவனத்தில் 700 ரூபாய் செலுத்தி உறுப்பினரானால் 10 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர்கள் வழங்கப்படும். அதை பயன்படுத்தி பொருட்களை வாங்கலாம் என உறுதியளிக்கப்பட்டது. தவிர ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்களை சேர்த்து விடலாம், அதற்கு கமிஷன் வழங்கப்படும் எனவும் ஆசை காட்டப்பட்டது. MLM எனப்படும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முறையில் நடத்தப்பட்டதால் அதை நம்பி ஏராளமானோர் இந்த நிறுவனத்தில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. வெளிப்படையாக மளிகை பொருட்கள் விற்பனை போன்று காட்டிக்கொண்டாலும் மறைமுகமாக கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை மற்றும் அதிக வட்டி தருவதாக முதலீடுகளை குவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிறுவனத்துக்கு எதிராக வரி ஏய்ப்பு புகார் கிளம்பியது. அதன் பேரில் GST நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி 126 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்பான புகாரில் நிறுவன இயக்குநர்கள் மீது கைது நடவடிக்கை பாய்ந்தது. இதற்கிடையே இந்நிறுவனம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் காவல்துறை சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நிறுவனத்தின் சார்பில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்பட்டது. எனவே நிறுவனம் தொடர்பான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். பட்ஸ், அதாவது அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் எனப்படும் ஒழுங்கற்ற முறையில் வைப்பு தொகை பெறுதல் தடை சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பாக செருபு காவல் நிலையத்தில் நிறுவன இயக்குநர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹைரிச் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 1,630 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த விவகாரத்தில் ஒன்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஹைரிச் நிறுவனத்தின் அரட்டுப்புழா, திருச்சூர் நிறுவனங்களிலும் நிறுவனத்தின் இயக்குநர்கள் K. பிரதாபன், அவரது மனைவி சரீனா தொடர்புடைய இடங்களிலும் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எனப்படும் அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வியாபாரம் என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சி வணிகத்தில் ஈடுபட்டதோடு முதலீட்டாளர்களிடமிருந்து பெருமளவில் பணத்தை பெற்று ஹவாலா முறையில் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நேற்று காலை தொடங்கிய ரெய்ட் மாலை வரை நீடித்தது. அமலாக்கத்துறையினர் வருவதறிந்து நிறுவன இயக்குநர் தமது மனைவியுடன் காரில் தப்பிவிட்டார். அவர்களை அமலாக்கத்துறையினரால் விரட்டி பிடிக்க முடியவில்லை. அவர்கள் தப்பியது குறித்து காவல்துறைக்கு தெரிவித்துவிட்டு அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடர்ந்தனர். அப்போது ஏராளமான டிஜிட்டல் ஆவணங்கள், நிறுவனம் தொடர்பான வங்கி கணக்கு தஸ்தாவேஜுகள் ஆகியவற்றை கைப்பற்றினர். ஹைரிச் நிறுவன முறைகேடு தொடர்பான புகாரில் அந்நிறுவனம் தொடர்பான 20 வங்கி கணக்குகளை கேரள காவல்துறையினர் ஏற்கனவே முடக்கியுள்ளனர். ஹைரிச் மோசடி கேரளாவில் பதிவாகியுள்ள மிகப்பெரிய நிதி மோசடிகளில் ஒன்றாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.